போறோம். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. நான் இது 2வது முறையாக இதுக்கு முன்னால ஒருத்தர் பேசியிருக்கேன். ஆனால் அந்த டாபிக் அல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. என்னையே எந்த ஒரு அசைச்சு பிசாசான என்னை ரொம்ப சோதிச்சிருக்கான். ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாத சோதனை. இதெல்லாம் இதில் வருமானம் கேட்டால் கட்டாயம் வரும். பரலோக ராஜ்யத்தை பற்றி யாருக்கெல்லாம் என்ன தெரியும்? நீங்க தெரிந்ததை சும்மா சொல்லலாம். பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? ஞான ஸ்நானம் எதுக்கு பெற்றீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு. ஞான ஸ்நானம் பெற்றா பரலோக ராஜ்யம் போகலாங்கிறது ஒரு நம்பிக்கை. நல்லது, சரி. ஞான ஸ்நானம் பெறாதவங்க அப்போ நிச்சயமா இல்லை, நிச்சயமா பரலோக ராஜ்யம் போக முடியாது. முழுக்க ஞானஸ்நானம் பண்ணணுமானா இது வேதத்தின் அடிப்படையில், அவங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் நான் திருஷ்டாந்தமாக சொல்லுவேன். சரி, இப்போ வாசிப்போம் ஒரு பகுதி. பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது புதிய எருசலேம்னு ஒன்று இருக்கு. ஞாபகம் இருக்கா? புதிய எருசலேம் இருக்கு, 1000 வருட அரசாட்சி இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் நானும் பார்க்கல, எல்லாரும் பார்த்துருக்கோம்னு சொன்னோம். பார்த்தவர் மட்டும் தான், யோவான் மட்டும் ஒரு தரிசனத்தை சொல்றாரு. அதுக்கு இந்த காரியத்தை பிரசங்கிக்கும் போது நான் திருஷ்டாந்தத்தோடு சொல்லலைன்னா அது பொய்யாய் சொன்னப்பட்டதமாக இருக்கும். எனக்கு ஒரு சிந்தனை நடந்தது. சில போதகர்கள் எல்லாம் நான் ஒரு டிவியில் ஒரு செய்தி, ஒரு வேட்பாளை, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனேன், பிள்ளைகளோடு ஏசப்பா தண்ணீர் கோரி விளையாடிட்டு இருந்தாரு. அப்படியெல்லாம் பைபிளில் இல்லை. பைபிளில் இருந்தால் அதை நம்புங்க. சொல்றதுல அவங்க கற்பனையா இருக்கும். அதுதான் அவங்க தான் தரிசனத்தை பார்த்துருப்பாங்க. யோவான் கண்ட தரிசனத்துக்கு இணையாக யாரும் தரிசனம் பார்க்க முடியாது. ஏன்னா இதே யோவான் தரிசனத்தை பார்க்கும்போது, தானியேல் தரிசனத்தை பார்க்கும்போது மூச்சைக்கு விழுந்தவர்கள், பலனற்று போனவர்கள், அந்த தரிசனத்தை பார்க்க பலன் அற்று போனவர்கள். அதான் உண்மை. நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். இது நீங்க நினைச்சிடுங்க, நம்ம வேலை செய்யாம சாப்பிட முடியுமா? அம்பானிக்கு நினைச்சிடணும், அது கூட முடியாது. அவன் மாதிரி நடக்க கூட முடியல. நீங்க வேற. அதாவது இது எப்படி தெரியுமா? இந்த நல்ல போலீஸ் கொண்டு போய் கேட்டா போதும், எல்லாம் இருக்கையா, கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட முடியலையே, அதே முடியல. நான் சொல்றேன், நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தரை நெருங்கி சேர்ந்தால் மட்டுமே உடைய ராஜ்யம். சில போதர்கள் நான் கேட்டிருக்கேன், இந்த ஸ்டேஜில் கேட்டேன்னா கேட்பேன் நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்லிடுவேன் உடனே, நான் இங்கே வந்தா உடனே போய் பரலோகத்தில் கொடுத்துருவாங்களா? அது எப்படி எனக்கு தெரியல, வாய்ப்பே இல்லை. இங்க செத்தா அவங்க அம்மாவை போய் பார்ப்போம், அப்பாவை பார்ப்போம், அண்ணனை பார்ப்போம். நான் சொல்றேன், இந்த இலகத்துல இருந்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனா எங்க அம்மாவை நான் பார்க்க மாட்டேன். அவங்க வேற சாயல் இருப்பாங்க. ஆனா அவர்கள் செய்த நீதி என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். கண்ணை தட்டி கத்த விடுங்க, எல்லாரும் கண்ணை தட்டி கத்த விடுங்க. அவங்க செய்த ஊழியம், அவங்க கடந்து வந்த பாதைகள் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்க என்னை பக்குவப்படுத்தும். அவ்வளவுதான். அல்லேலூயா. என் அம்மா நல்ல தீர்க்கதரிசி. அவங்க சொன்ன வார்த்தை ஒன்றும் பொய்யாய் போனது இல்லை. முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் எழுதுற புஸ்தகம். தயவு செய்து உங்க மைக்கை எடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா மைக் எடுத்துட்டு போங்க. மைக் இல்லைன்னா வச்சுட்டு வாசித்துருங்க. யாராவது வாசிக்கணும். மைக் இல்லைன்னா எடுத்து கொடுத்துருந்தா யாராவது வாசிக்கும் போது வாசிங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒழிந்து போயின. நல்லா புரிஞ்சுடுங்க. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன தரிசனம்? நான் பார்க்கிறேன், ஒரு புதிய வானத்தை பார்க்கிறேன்.
இப்ப இருக்கிற வானத்தை நான் பார்க்கல. இப்ப இருக்கிற வானம் அவர் காண்கிற தரிசனம் என்ன? இப்ப இருக்கிற வானம் அப்படியே ஒழித்து போயிட்டு, நீங்கள் நானும் பார்க்கிற வானமும் பூமியும் ஒழித்து போயிட்டு. அவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவனுடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஆனா இங்க யோவான் என்ன சொல்லுகிறார்? வானமும் பூமியும் என்ன அழகா, முந்தின வானமும் முந்தின பூமி ஒழித்து போயிட்டு புதிய வானத்துல சமுத்திரம் இல்லாதிருந்தது. சமுத்திரம் இல்லாதிருந்தது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கா? இருக்கு. இந்த சமுத்திரம் ஏன் வந்தது? தேவன் ஒரு உலகத்தை உருவாக்குகிறார், அவருக்கு என்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்குகிறார், அவருக்கான மனிதர்களை உருவாக்குகிறார். இந்த மனிதர்களை உருவாக்கும் போது ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை மேம்படுத்த இந்த உலகத்தை உருவாக்குகிறார். ஆதியாகமம் 1:2 வாசிங்க. ஆதியாகமம் 1:2 வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். நல்ல புரிஞ்சுடுங்க. அங்க யோவான் என்ன சொல்லுகிறார்? முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழித்து போயிட்டு. ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்? தேவன் ஆதியிலே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின் மேல் வறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ in the beginning the Holy Spirit is dwelling upon the water only. beginning என்ன? துவக்கத்துல என்ன? ஆவியானவர் எதன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார்? ஜலத்தின் மேல். ஆனா புதிய வானத்தையும் புதிய பூமியை பார்க்கும்போது ஜலம் இல்லாதிருந்தது, சமுத்திரம் இல்லாதிருந்தது. நல்ல புரிஞ்சுடுங்க. அது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பூமியை தேவன் இருளில் இருந்து அவர் வேறு பிரிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டால் வெளிச்சத்தையும் இந்த இருளுக்கு ஜலத்தின் ஆழத்துல எனக்கு இதுல இல்லைன்னா நான் அந்த கிளிப் வந்து நான் போட்டிருப்பேன். நான் அதை யோசிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஜலத்தின் ஆழத்துக்குள்ள இருள் இருக்கிறது. இருளை தேடி வெளிச்சம் போனது. எப்படி இருளை தேடி வெளிச்சம் சென்றது. உன் வீட்டுல இருள் இருந்தா அந்த இருளை தேடி கட்டாயம் வெளிச்சம் வரும். ஆமென். பிரச்சனை இருந்தா பிரச்சனை நீக்க வெளிச்சம் வரும். தேவன் வல்லமையாய் வருவார். அவர் உனக்குள்ளே இடைப்படுவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உன்னோடு இருப்பார். ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். ஆமென். கர்மத்தை கதப்படுத்துவோம். அதனாலதான் சொன்னேன், வெளிச்சத்தை இருளை தேடி போனது. அப்போ புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்பட்ட போது சமுத்திரம் இல்லாதிருந்தது. அது ஒரு விஷனை யார் பார்க்கிறார்? யோவான் பார்க்கிறார். பத்ம தீவுல அவன் கண்ட காட்சி. வெளிப்படுத்தல் 21:2 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். நம்ம செய்தியில மட்டும் எவ்ரி வேர்டை பிக்யூலியரா பார்க்கிறோம். வார்த்தை தான் தேவன். வார்த்தையாகிய தேவனை நம்ம நினைக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது. we should not misunderstand about the word. வேர்ட்ல நமக்கு ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் வரக்கூடாது. இந்த பாருங்க, பரிசுத்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர. இது எங்க இருக்கப்போ இதுவரை இது எங்க இருக்கு? இதுவரை இந்த புதிய எருசலேம் எங்க இருக்கு? இந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். நல்ல இன்னைக்கு இந்த பரலோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுப்பீங்க. வாசிப்போம். திருப்பி வாசி. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். இந்த புதிய எருசலேமாகிய ஒரு நகரம், நகரத்துல ஒரு நகரம், ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு பெரிய ஒரு
இப்படி இப்படி வச்சுக்கலாமா? நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இது பூமி, இதே போல என்ன ஒரு உலகம், என்ன ஒரு உலகம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் இங்க இருந்து நிலவுக்கு போறாங்க, இங்க இருந்து மூணுக்கு போறாங்க, நிறைய இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதே போல என்ன ஒரு 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 முக்கியமான ஸ்தலம், இதே போல என்ன ஒரு இந்த நிலவை போல என்ன ஒரு அதை என்ன சொல்லலாம், பூகோளத்தில் என்ன சொல்லுவாங்க, நிலவு இதை போல என்ன ஒரு இடம் அப்படி வச்சுக்குவோம். இந்த இடம் இப்ப எங்க இருக்கு பாருங்க, பரிசுத்த நகரமாத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர. அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில். தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில். இப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரலோகத்தில் இருந்து அவர் அந்த புதிய எருசலேமாகிய நகரத்தை அங்கிருந்து கீழே கொண்டு வரார். அவர் இப்ப எங்க கொண்டு வர? கீழே கொண்டு வரார். அது யாருக்காக பாருங்க, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்ட. நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல பாருங்க, மேரேஜ்ல கொத்து இல்லாத மேரேஜ் இருக்கா பாத்துருக்கீங்களா? பொண்ணு அழைச்சிட்டு போகிறது வீட்டுக்கு வராங்க. கன்னியாகுமரியில் அது சென்சிட்டிவா இருக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இது மதுரைக்கு அந்த பக்கம் அப்படி ஒரு சிஸ்டம்ஸ் உண்டு. பொண்ணை என்ன செய்வாங்கன்னா மாப்பிள்ளை வந்து முன்னாலே அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரக்ஸ் எல்லாம் வாஸ்து அதுலேயும் இதுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா நிறைய மார்க்ஸ் மாஸ்டர்லாம் வச்சு அழைச்சிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? யார் யாருக்கெல்லாம் அப்படி கல்யாணம் பண்ண ஆசை இருக்கு? ஏம்மா நல்ல ட்ரம் ஓடி உன் வீட்டுக்காரர் வருவாருமா, ஒன்று அழைச்சிட்டு போவாருமா. இதுதான்மா, இது ரியாலிட்டி. நாம இங்க செய்வது ஒரு டெமோ. இந்த உலகத்தில் நமக்கு செய்வது டெமோ. அதான் உண்மை. அர்ச்சனாக்கு ஏமாறு மெல்வின், அதான் உண்மை. நான் சொல்றேன்னா நீங்க இது எதுக்குன்னா இதுக்கு அடையாளமாக இல்லை. இந்த உலகத்துல மணவாட்டியை அழைத்து செல்ல ஆரவாரத்தோடு வருகிற ஒரு காட்சியை இங்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது. இப்போ பரலோகத்துல இருந்து மணவாட்டியை அழைத்து செல்ல ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரோடு வாழுகிற தேவனுக்காக வாழுகிற பிள்ளைகளை அழைத்து செல்ல மணவாளனாகிய கிறிஸ்து அவர் பரலோகத்தில் இருந்து அவர் இறங்கி தேவ தூதர்களோடு தேவ தூதர் சேனையோடு அநேக எக்காலத்தோடு அவர் உங்களை சந்திக்க வருவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் வரும்போது நான் அந்த வருகையில நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கேன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆமென். அப்படி உண்மையா ஆண்டவருடைய வருகையில அவங்களுக்கு மனவாட்டியை செல்ல ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த செய்தி ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுடுங்க. இதுல ரெண்டு இருக்கு. பரலோகம் ஒன்று இருந்தா நரகம் ஒண்ணு இருக்கு. நான் நரகத்தை இன்னைக்கு சொல்ல மாட்டேன். நான் உங்களை பயப்படுத்த விரும்பல. எனக்கு நீங்க முதல்ல பரலோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்துட்டா அப்புறமா என்ன ஒரு அனுபவிச்சதுமான என்ன ஒரு நாட்கள்ல நான் நரகத்தை பற்றி சொல்லும் போது அந்த என்ன தீமைகள் அதுல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க ஒரு அழகான செய்தி. அடுத்த வசனத்தை பாருங்க. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே கூட இருந்து அவர் தேவன். எப்போனா இந்த பரலோகத்தில் இருந்து புதிய எருசலேம் கீழே வருது. நல்லா புரிஞ்சுடுங்க. நமக்கு எல்லாம் என்ன தெரியும்? பரலோகத்துல எப்படி இருக்கு? தங்கமயமா இருக்கு இல்லையா? இல்ல. புதிய எருசலேம்ல நம்ம எல்லாம் காண்கிற காட்சி எது தெரியுமா? புதிய எருசலேம் தான் பார்க்கிறோம். இது புதிய எருசலேமுக்கு போகணும்னா ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன்
ஒருவன் மறுபடியும் புறமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண இப்ப மாட்டான். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை, அதாவது ஆண்டவர் இயேசு மணவாளனாக என்னையும் உங்களையும் மணவாட்டியாக அவர் சித்தரிக்கிறதல்ல, ரியாலிட்டியா தான். ஆண்டவருடைய வருகையில நம்ம மணவாட்டியை கொண்டு போகிறார். அவர் வரும்போது நம்ம உள்ள போனோம்னா மறுபடியும் புறமாவிட்டால் அந்த ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதா? பார்க்க முடியாது. முதல்ல பார்க்கவே முடியாது. பார்த்தாதான் உள்ள போக முடியும். பார்க்காம எப்படி போக முடியும்? நான் இப்ப உங்களுக்கு பார்க்கிற ஒரு விஷயம் கொடுக்கிறேன், பார்க்கிற ஒரு விஷயம் கொடுக்கிறேன். தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் ஒருவர் கண்டு இருக்கிறார். யோவான் தரிசனத்தில் காண்கிறார். நாம் அந்த இடத்துக்கு போக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு எந்த தலைப்பு வைக்க வேண்டாம். எனக்கு ஒரு பெரிய சிந்தனை இருந்து நான் வாழ போகிறோம் பரலோகமும் புதிய எருசலேமும். அப்படியே வச்சுங்க. ஏங்க என்ன கர்த்தர் நாளை மாற்றோன்னு நான் போயிட்டே இருப்பேன். மீதி உள்ள கர்த்தர் பார்த்துக்குவார். பொறுப்பு என் ஊழியர் கர்த்தருடையதுங்க. என் பிள்ளைகளை கர்த்தர் தான் தந்தார். என் பிள்ளைகளை அடையாளம் அவர் நடத்துவார். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அதை முடிக்காம அவர் இருக்க கூட்டிட்டு கொடுக்க மாட்டார். ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டியது. கர்த்தர் ஒரு திட்டம் வைக்காம அவர் செயல்பட மாட்டார். என்னை அழைத்த கர்த்தர், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எங்க அம்மா 3 மாத வயசுல இருக்கும்போது 3 மாத கற்பத்துல இருக்கிற அழிக்கணும்னு நினைச்சு கர்த்தர் விடல, எச்சரித்து சொல்லிட்டார். 2 வயசுல பிசாசு என்ன சாகடிச்சு கள்ளத்தோடு குழியை தோண்டி கொண்டு போன்னு நினைச்ச போது கர்த்தர் எங்க அம்மா கேட்டு வாங்கி மோசையை போல திருப்பி கொடுக்கிறேன். இதெல்லாம் நடந்தா அவருடைய சித்தை எல்லாமே ஏதாவது நடக்குமா? அதனால தலைப்பு இப்படிதான். நான் வாழப்போகும் பரலோகமும் புதிய எருசலேமும். அல்லேலூயா. இந்த தலைப்பை வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். நீங்களும் அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். இப்ப பாருங்க, இதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 3:4. அதுக்கு நிக்கிறது, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவர் தன் தாயின் கற்பத்தில் 2வது பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். அவர் கேட்டது என்ன தப்பு? ஒன்றும் இல்லை. நல்ல கேள்வி. நான் என்ன ஒரு முறை எங்க அம்மாவுடைய வயிற்றுல போய் நான் மகிழால் பழக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அடுத்தது இயேசு பிரதிநிதியாக ஒருவர். இப்போ இங்க பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கும் போது 2 கிடைக்கும். 1, ஜலத்திலிருந்து நாம் வெளியே வருகிறோம். 2, ஆவி கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். இந்த 2 கிடைக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. சரி, இந்த ஜலத்துல என்ன அப்படின்னா, ஜலத்துல நீங்க முக்கப்படும் போது உங்கள் பாவத்திற்கு நீங்கள் மரிக்கிறீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு எழுப்பப்படுவீர்கள் என்ற ஒரு ஐதீகம் அல்ல, அது ஒரு டெமோ அல்ல. தட்ஸ் a reality, ஒரு சிம்பல். உண்மையான ஒரு சாதனை அல்ல, உண்மையான ஒரு சடங்காசாரம் அல்ல. அதை நாம் செய்தே ஆக வேண்டும். செய்தாதான் ஞானஸ்நானம் பெற்றாதான். ஆனா நல்லா புரிஞ்சுடுங்க, என் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு நாம் மீண்டும் எழுந்தேன்னா நாம் செய்த பாவத்தை செய்யாம பார்க்கணும். இதுதான் முக்கியம். இது இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. இப்ப பாருங்க, இதுல இந்த காரியத்தை செய்யும் போது தேவனுடைய வருகை எப்படி வருது பாருங்க. வாசிப்போம். என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-14 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-14 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகை மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருக்கும். ஏமா கொஞ்சம் உயிரோடு வாசிக்கலாமே? உயிரோடு இருக்கிறோம் இல்ல? உயிரோடு வாசிப்போமா? வாசிங்க. நான் வேணா போச்சு உனக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்தாரு. இப்போ வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் எப்படி? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் செத்து போனவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இதுதான் உண்மை. எங்க அம்மாவுக்கு முந்தி உணர்வு வர முடியாது. எங்க அம்மா முந்தி போயிட்டாங்க.
அவங்க ஏற்கனவே 28 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தை போயிட்டாங்க. அவங்களுடைய விசுவாசம் வேற. அவங்க மரணத்துக்கு முன்பு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பெட்டியில, கல்லறைக்குள்ள இருக்கிற என் பெட்டிக்குள்ள ஒரு செங்கல் கூட என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. கர்த்தருடைய வருகையில என் கல்லறை திறக்கப்படும், நான் உயிரோடு எழும்புவேன், கர்த்தர் எழுப்பிட்டு போவார். அப்ப இந்த மாம்ச சரீரம், நம்ம சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க. மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் விதைக்கிறேன். அந்த சரீரம் இருக்குமா? இல்ல. அதுக்கு பிறகு ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு. இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு நம்ம பார்க்கிற இமேஜினேஷன் ஒன்றும் கிடையாது. கர்த்தரும் அவருடைய கர்த்தருக்கு மட்டும் தெரியும் நாம் யாரு என்ன யாது. இது எல்லாம் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி, இதை வாசிப்போம். வாசிக்கிட்டு இதுக்கு அடுத்தால என்னன்னு பார்த்துப்போம். வாங்க. கர்த்தருடைய வல்லமைக்கு உயிரோடு இருக்கிறோம், நித்திரைக்கு முத்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் ஏன் அப்படின்னா கர்த்தர் தாமே, நல்லா புரிஞ்சுடுங்க, கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே சொன்னாரு. கர்த்தரே, கர்த்தர் தாமே, கர்த்தரே. இது இப்ப உபாகமம் 33:6-8 பாத்தீங்கன்னா 6-8 வந்து கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே சொல்லியிருக்கோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்னால் போகிறார், கர்த்தர் தாமே உன் கூட வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையிலிருந்து கர்த்தர் தாமே என் கூட வருகிறார், கர்த்தர் தாமே எனக்கு முன்னால் போகிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கதப்படுத்துவோம். ஏன்னா இதை விசுவாசிக்கிறவங்க இல்ல, கர்த்தர் தாமே என் கூட வருவார், நான் எங்க போனாலும் இருப்பார், நான் செய்த பாவத்தை பார்ப்பார், நான் பேசுகிற கட்டத்தை கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? எங்க உங்க கூட வரும்போது நீங்க தப்பு பண்ணா பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? நம்ம தப்பு பண்ணா பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? நான் இங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுனேன்னா மக பாருப்பா, உடனே தூதன் போய் சொல்லுவான், ஏசப்பா இங்க பாருங்க ஊழியக்காரர் என்னென்ன சொல்றாரு, அவர் வெளியே வேற பேசுற உள்ளத்துல வேற இருக்குன்னு. நல்லா புரிஞ்சுருங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா எங்களுக்கு 7, அதை நான் புரிஞ்சுக்கணும். உங்க முன்னாள் இருக்கிறேன், உங்களை தவறா வழிநடத்தக்கூடாது, உங்களை சரியா கொண்டு போகலன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் உங்களை கொண்டு சேர்க்க முடியாது. அதனால நல்ல வார்த்தை பாருங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தை எப்படி நல்ல ட்ரக்ஸ் வாஸ்து நல்ல பாருங்க. எனக்கு ரொம்ப பிடித்தது முன்னால ஒரு கம்பெல்லாம் வச்சு 2 பக்கமும் கொஞ்சம் லேடிஸ் இந்த பக்கம், கொஞ்சம் லேடிஸ் இந்த பக்கம், பின்னால ஜென்ஸ் நல்ல ட்ரம்பட் எல்லாம் வாசித்து நடுவுல மணமகனை மணமகளை விட்டுக்கிட்டு கூட்டிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்க்கலன்னா இந்த ஈஸ்டர் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லுங்க, நல்ல கல்யாண வீட்டுல உங்களை கொண்டு விட்டு காட்டி தந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க. சிம்பிள். பார்க்கலன்னு சொல்லுவாங்க, பண்டோட இல்லைன்னு சொல்லுங்க. பாஸ் நாங்க எதுவும் பார்க்கவே இல்லை. இந்த ரிப்பன் எல்லாம் கட்டி ட்ரம்ல அடிப்பாங்க பாருங்க, எவ்வளவு மமக்கள். அதான் ஆரவாரம். இது என்ன? மணமகன் ஆரவாரத்தோடு, பிரதான எக்காலத்தோடு, சத்தத்தோடு. அப்படிதான் நம்ம இந்த உலகத்துல சொல்லலாம். இங்க சொல்ல பாருங்க, கர்த்தர் தாமே எனக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக ஆண்டவர் இன்றைய தினம் வந்தால், இப்ப நடக்க போறதுக்குள்ள வந்தா, இன்னைக்கு வந்தா இதுதான் நடக்கும். அவர் ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தூதன் சத்தத்தோடு வருவார், ஆர்ப்பரிப்பார்கள். தேவ எக்காலம், எக்காலம் சும்மா இல்லைங்க, தேவ எக்காலம் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கரங்களை தெரிவிக்கமா? ஆமே. எத்தனை பேர் எதிர்கொண்டு போக ஆயத்தமாயிட்டோம். ஆண்டவர் இப்ப வந்தா நான் போறதுக்கு ரெடின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அறிவியல சொல்லுமா? எனக்காக சொல்லாதுங்க, நீ ஆயத்தப்பட்ட தைரியமா சொல்லு. பிள்ளைகளை அப்புறம் வாங்க, ஏசினை வந்து உடனாங்க. திருப்பி இந்த உலகம் இல்ல, திருப்பி சாத்தாங்க கையில கொடுத்துருவார், நம்மளை அழிக்கு போயிருவாரு. என்ன எவ்வளவு அழகா சொல்றார், தேவ எக்காலம். இதான் புரிஞ்சுடுங்க. இதுதான் யாத்திராகமம் 12:41 பாருங்க. இந்த தேவ எக்காலம் என்ன அங்க பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். இப்ப சொன்ன கலா கூட சொன்னா, நான் சொன்னேன் பாருங்க எவ்வளவு அழகா. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே நம்முடைய நாட்கள் முடிந்த அன்றைய தினமே
கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் இந்த அடிமைத்தன இந்த உலகத்திலிருந்து புறப்படும். யார் அழைச்சிக்கிட்டு என்ன அழைச்சிட்டு புறப்படும்? அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவர்களை தேசத்துக்கு புறப்பட பண்ணின இந்த உலகத்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் இது அவருக்கு முக்கியமாய் ஆசரிக்க ராத்திரி ஆயிட்டு. ஒருவேளை கர்த்தர் ராத்திரி வந்தா இதான் நடக்கும். சரியா? சரி, இப்போ தெசலோனிக்கர் போமா. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து அவனுடைய சர்வ சேனையும் கீழே இறங்கி வருகிறது. பரலோக அங்கேக்கு புதிய எருசலேத்தை கட்டுவதற்காக உங்களை என்னை அழைத்து செல்வதற்காக அவர் பரலோகத்திலிருந்து தன்னுடைய சேனைகளோடு அவர் கீழே இறங்கி வருகிறார். இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்தது பின்பு இதுக்கு முன்னால மரித்தவர்கள் எங்க அம்மா எல்லாம் அப்ப எழுப்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால மரித்தவங்க கிறிஸ்து எழுப்பும் போது இந்த பாதாளத்திலிருந்து இறங்கி 3வது வாரமாகிய அந்த பரதீசத்தை வச்சிட்டார். டைம் இல்லை, அதனால இன்னொரு நாள் பரதீசத்தை சொல்லுவேன். இப்ப பாருங்க, இது அப்படி இருக்கட்டு. இப்ப இதை மட்டும் கேட்டுடுவோம். மேலோட ஏற்றுக்கொள்ளப்படும்போது நம்மளை ஏற்றுக்கொள்ள வரும்போது இதுதான் நடக்கும். இப்போ நம்ம எங்க இருப்போம் தெரியுமா? நம்மள அவர் எடுத்த உயிரோடு போறோம். அவர் நம்ம கூட்டிட்டு போற. நம்ம எங்க இருப்போம்னா இன் பிட்வீன் ஹெவன் அந்த பரலோகத்துக்கும் பூமிக்கு இடையில இருப்போம். பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில இருப்போம். இப்போ வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21வது அந்த 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும். ஆனா இதுக்கு இடையில இன்னொன்று இருக்கு. 4வது வசனத்தை பாருங்க. அவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இயேசு வந்து நம்ம அழைத்து சென்றார். அப்புறமா கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை. நம்ம செத்து போகணும்னு நினைச்சா கூட நடக்காது. நான் இப்பவும் சொல்றேன், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சொல்ல சொல்லுவோம், நான் சூசைட் பண்ணி அது வெளிப்பட தாண்டி போயிடும். நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அது இங்கே போயிடும். கர்த்தர் இங்கே தான் இருப்பீங்க. கர்த்தர் அதுக்கெல்லாம் இல்லை, அவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அளவு இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இயேசு வந்தா இது நடக்கும். சரி, இயேசு வரும்போது என்னோட நடக்கும். 7வது வசனம் 8வது வசனம் பாருங்க. 7, 8 பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பான், அவன் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவனோ அவிசுவாசிகளும். யார் யாரெல்லாம் மேல இல்ல, நல்லா புரிஞ்சுடுங்க. மீண்டும் இந்த ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்கிரீனை பாருங்க. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவரோடு கூட வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் பயப்படாது. இந்த உலக மனுஷனை பார்த்து பயப்படாத, யாரை பார்த்து பயப்படாத. நீ முதல்ல உனக்கு உண்மையாயிரு, உன் புருஷனுக்கு உண்மையாயிரு, மனைவிக்கு உண்மையாயிரு, பிள்ளைக்கு உண்மையாயிரு, சபைக்கு உண்மையாயிரு. பயம் உன்னை விட்டு நீங்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக எளிய வழியை சொல்றேன். பரலோக ராஜ்யத்துக்கு யார் போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றீங்களா? கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க முதல்ல உங்களுக்கு உண்மையா இருங்க. அப்புறமா கட்டுற மனைவிக்கு உண்மையா இருங்க, கட்டுற புருஷனுக்கு உண்மையா இருங்க, பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க, நீங்க பங்கு பெற சபைக்கு உண்மையா இருங்க. நீங்க சபைக்கு உண்மையா இருந்து நீங்க இதை செய்தால் பரலோக ராஜ்யம் கட்டாயம் உங்களுடையதா இருக்கும். கரங்களை தட்டிக்கிறதுவா. அந்த பரலோக ராஜ்யம் லேசான காரியம் இல்லை. பாருங்க, அடுத்தது பாருங்க. யார் எழுதலாம்? பயப்படுகிறவர், அவிசுவாசி, அருவருப்பானவர்கள். யார் யாரையாவது நம்ம அருவருப்பா இருக்குன்னு சொல்லி இன்சல்ட் பண்றீங்கல்ல, இன்சல்ட் பண்றவங்களுக்கு உள்ள இடம் கிடையாது. விபச்சாரக்காரர், நல்ல சொன்னேன். நீங்க முதல்ல உங்களுக்கு உண்மையா இருங்க, புருஷனுக்கு உண்மையா, மனைவிக்கு உண்மையா இருங்க. எல்லாருக்கும் விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், விக்கிரக ஆராதனைகள் நிறைய இருக்கு. இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். இயேசுவை தவிர சில கட்டம் புருஷனை தெய்வத்துக்கு இடையே அமைந்திருப்பீங்க,
பிள்ளையை தெய்வத்துக்கு இணையாக வைத்திருப்பீங்க. சில நண்பர்களை ஆண்டவருக்கு இணையாக வைத்திருப்பீங்க. எதுவானாலும் இருக்கிற ஆராதனைக்காரரே. அடுத்தது பாருங்க, பொய்ய துணிந்து போய் சொல்லுவாங்க. துணிந்து நம்ம செய்திருக்க மாட்டோம், நம்ம யாரும் பங்கு இருக்க மாட்டோம், நம்மளை பற்றி பழி வாங்கணும்னு, நம்மளை பற்றி அடுத்தவங்களை தப்பா நினைக்க வைக்கிற போய் சொல்லுவாங்க. இவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கண்டாலும் எரிகிற கடலிலே, அப்போ மேல இல்ல, பரலோகத்துல இல்ல, கீழே நரகத்துல இடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இது புதிய வருஷம் 1000 வருடத்துல நமக்கு என்ன நன்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானா மீண்டும் அடுத்த மாசத்துல இதே போல கடைசி வாரத்துல இதை விட இன்னும் ஒரு வேற லெவல்ல இதே பரலோகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். நான் பரலோக ராஜ்யத்துல இருப்பேன், அங்க எங்க அம்மா இருப்பாங்க, மாற்றம் இல்லை. நான் உங்களை பார்ப்பேனா அது தெரியாது, பார்க்க மாட்டேன் நிச்சயமா. என் சரீரம் வேற, எனக்கு ஆத்மா வேற. அவங்களோடு கூட கர்த்தரை துதிப்பேன், அவ்வளவுதான். இதுல மாற்றம் இல்லை. இதுல பாருங்க, இப்ப பாருங்க 12வது வசனம் வாசிப்போம். 12வது வசனம் 10 பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், நல்லா புரிஞ்சுங்க, எருசலேமாகிய பரிசுத்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி, பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஆமென். பரலோகத்தில் இப்ப எப்படி இருக்கு? தேவனிடத்தில் இருந்தோம், அவரோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி மிடில்ல வருது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இதுலயே அளவு சொல்லி பாருங்க. இந்த பரலோகத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. இந்த பிரகாரம் மிகவும் இறைவிட்ட ரத்தின கற்களை போலவும் வச்சிரக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிய இப்போ பாருங்க, அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கு கீழே வந்துச்சு பாருங்க. கிழக்கம் ஒன்று வாசல், மேற்கம் ஒன்று வாசல், தெற்கம் ஒன்று வாசல், 4 பக்கமும் 3 வாசல், ஆக 12 வாசல். அடுத்தது வாசல்களின் அருகே தூதர்கள் இருப்பாங்க. நம்ம அந்த தூதர்கள் நம்மளை கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னால ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நம்ம ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் பதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம செய்த செயல்கள் இந்த ஆலயத்துல சின்ன நன்மை, ஒரு தண்ணி எடுத்து கொடுத்துருப்பீங்க, இது கூட அந்த புஸ்தகத்துல கவுண்ட் ஆகும். சமையல் பண்ணியிருப்பீங்க, புஸ்தகத்துல கவுண்ட் ஆகும். பாத்திரங்கள் கொடுத்திருப்பீங்க, புத்தகத்துல கவுண்ட் ஆகும். இந்த நன்மைகள் எல்லாம் தேவனுடைய இந்த புதிய விஷயத்துல நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கும் போது இட்ஸ் கவுண்டட். அதுதான் கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு போனதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ். இது வந்துடாதுங்க. இந்த நகரத்தை பாருங்க, 14வது வசனம் பாருங்க. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள், அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்கள். இங்க 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் இருக்கு. இதெல்லாம் உண்மை. ஆனா நீங்க சொன்னது போல சுத்த 18வது வசனம் பாருங்க. அதன் மதில் வச்சிரக்கல்லால், இந்த புதிய இஸ்ரவேலுடைய காம்பவுண்ட் எப்படி வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பொன்னுக்கு ஒப்பாக சுத்த பொன்னாய் இருந்தது. பரலோகத்திலே புதிய இஸ்ரவேல் எப்படி இருக்கா? சுத்த பொன். நல்ல காலம் ட்ரம்ப் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிருந்தா நம்ம பாரத பிரதமர் என்ன அதை பார்க்கல. இவங்க எல்லாம் பார்த்தாலும் கிடைக்காது. ஏன்னா அந்த நகரத்துக்கு வர மாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா வாங்கலாம். ஆனா எனக்கு பார்க்கறதுக்கான கிருபை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இங்க நிச்சயமா சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரையும் இதே போல சுத்த பொன்னாலாக அந்த பழைய நகரத்துல உங்களை நடக்க வைப்பா. நீங்க உலாவுவீங்க. நீங்க நல்ல பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த எருசலேம் எப்படி இருக்கும் அப்படின்னா 17வது வசனம் பாருங்க. 14 அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. பூமி எப்படி? சதுரமா உருண்டையா? உருண்டை. ஆனா புதிய எருசலேம் சதுரம். சதுரமா இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமா இருந்தது. அதை ஒரு கோலினால் நகரத்தை அது 12,000 ஸ்தானினா கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு வச்சிருக்கு.
1500 மைல் வச்சுக்கலாம். அப்போ 1500 இன்று 1500 இன்று 1500 இந்த மொத்த உலகத்துல இருக்கிறவங்களும் பரலோகராஜ்யத்துக்கு போன இடம் உண்டு. அதாவது புதிய எருசலேம்ல இடம் இருக்கு. ஆனா உள்ள போக முடியுமான்னு கேட்டா சில சிஸ்டம்ஸ் இருக்கு. இங்க இது நாளைக்கே கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் இந்த உலகத்தில் கர்த்தர் எடுத்தால் என்னை நிச்சயமா நான் அந்த பரதீஸ்ல இலக்காவில் ஓயாமல் பரிசுத்த மனுஷர் பேசப்படாத அந்த இடத்துக்கு தான் போவேனே ஒழிய கர்த்தருடைய வருகை வரை நாங்க தான் வெயிட் பண்ணோம். 2 Corinthians 12 மட்டும் வாசிப்போம். 2 Corinthians 12:2-3. இந்த செய்தி இங்க மறக்க மாட்டீங்க, முடியல, நிறைய இருக்கு. பரலோகராஜ்யம் எப்படி, அதை எப்படி கட்ட முடியும், எப்படி நம்ம உள்ள போறோம், ஒரு டெமோ பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனத்தை பார்த்தா பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ நிச்சயமா சரீரத்துக்கு அப்பாற்பட்டு அவர் பார்த்த தரிசனம். அதை அறிய தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க இந்த சரீரம் அழித்து போகுங்க. அடுத்து பாருங்க, அது பாருங்க, அந்த மனுஷன் பரதீசுக்குள் இதனமே 3ஆவது வானத்துல பரதீசுக்குள்ள எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாத இங்க இருந்தது போல தமிழ், இங்கிலீஷ், உருது, மலையாளம் அதெல்லாம் கிடையாது. தட்ஸ் வேற லாங்குவேஜ். நல்ல கர்த்தரோடு அந்நிய பாஷையில் பேசிட்டு அவர் கொடுக்கிற வார்த்தையை சாப்பிட்டுட்டு அறிவு கெட்டாத வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இதுல நடத்துவோம். டைம் ஆயிடுச்சு. மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் தொடரும் போது ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்கணும். அந்த ஜீவ தண்ணீர் உண்டு. இந்த புதிய எருசலேம் இப்படி இருக்கு. பரலோகத்துல என்ன பார்த்தோம் பார்க்கல, எல்லாம் ஆண்டவர் சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்துல பார்ப்போம். வருகிற வாரத்துல அடுத்த மாதத்துல பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் எழுந்திருப்போம். இனி பரலோக ராஜ்யத்தை பற்றி கேட்டா ஒரு 25% நீங்க கேட்டிருக்கீங்க. எனக்கு இவ்வளவுதான் தெரியும் சொல்லுங்க. அடுத்த வாரத்துல இன்னும் கேட்போம். அதுக்கு பிறகு யார் கேட்டாலும் சொல்லிக் கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரே, நான் பொய்யெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, விக்கிரகாராதனைக்காரனா இருக்கக்கூடாது. எனக்கு அந்த 2ஆம் மரணமாகிய அந்த இது வேண்டாம். எனக்கு ஆண்டவர் பிரதான தூதரோடு வரும்போது, தேவ எக்காலத்தோடு வரும்போது, தூதர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, தேவ சேனைகள் ஆர்ப்பரித்து முழங்கி கொண்டு வருகிற அந்த வருகையில நான் உங்களோடு வரணும். அப்பா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி நினைச்சு பாருங்க. நான் எங்க இருக்கிறேன்? இந்த உலகத்துல தான் இருக்கிறேன். ஆனா நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா கிறிஸ்துவோடு இருக்கிறீர்களா? அதை மட்டும் பாருங்க. இல்ல நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கிறிஸ்துவோடு இருப்பேன். என் வீட்டுல குடும்ப ஜெபம் பிரதிபலிக்கும். என் குடும்ப ஜெபம் மட்டும் இல்லை, என் பிள்ளைகள் வேத வசனம் வாசிக்க வைப்பேன், கர்த்தரோடு பேச வைப்பேன், கர்த்தர் அவனோடு பேசுவார். தேவன் விரும்புகிறதா அது பரிசுத்த ஜீவியம். கொஞ்ச நேரம் அவரோடு பேச மாட்டோமான்னு அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் அந்த மரியாதை பார்த்து சீமோனை பார்த்து சொன்னா, வந்தேன், நீ என்னை ஹட் பண்ணல, எனக்கு எண்ணெய் தரல, தண்ணி தரல, கால் துடைக்க துணி தரல, ஆனா அவன் எல்லாவற்றையும் எடுத்தாள். இப்ப ஏசப்பா விரும்புறதானே அதை மட்டும் செய்தா நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட எத்தனையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிற அழிவில்லாத மரணம் நித்திய காலமாக தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை அனுபவிக்க நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்க வீட்டுல அசைவாட இடம் கொடுங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் வந்துட்டா அந்த பரமராஜ்யம் உங்களுக்கு. உங்க பிள்ளைகளும் அங்கே இருப்பாங்க, மனவாட்டி சபையே அங்கே இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில்
உங்க ராஜ்யத்தை பற்றி தெளிவாய் சித்தரிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னோடு பேசுங்க, எல்லா பிரச்சனைகளும் விடுபடுங்க. நான் கேட்டது போல எங்களுக்கு ஆண்டவரே 153 பெரிய குடும்பங்கள் வேணப்பா. என் கருவில் இருந்து ஒரு 5 குடும்பம் வேணும். கர்த்தர் கொண்டு வரணும். கர்த்தர் கொண்டு வந்து மகிழ செய்து இந்த ஆலயத்தில் உள்ள எல்லா அற்புதங்களும் அடையாளங்களையும் அவங்க பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்கு வர ஞானஸ்நானப்பட கிருபை கொடுங்க. துதிகரமாய் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.